கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன், உம் தயவை நான் துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீருண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீருண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீருண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். கைகளை உயர்த்தி நீருண்மையுள்ளவர், நம் வாழ்வில் நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். உண்மை உள்ளவராய் எங்களை இதுவரை நடத்திய தெய்வமே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் யோசிப்பதற்கும் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத வழியிலே நடத்துகிற எங்கள் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இயேசு என்னும் நாமத்தினாலே இன்று உங்களிடத்தில் வருகிறோம். மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு விசை நான் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார்? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருந்திருக்கிறார்? சிலருடைய கைகளில் நன்மை ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார்? எத்தனை பேர் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்கிறீங்க? உடைய கைகள் உயர்த்தப்படவில்லை. ஒரு ஆமேன் இல்லை, ஒரு அல்லேலூயா இல்லை. 4 சுவிசேஷங்கள் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. அந்த 4 சுவிசேஷத்தின் பெயரையும் யாராவது ஒருத்தங்க சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். யோவான். இதில் யார் தேவனுடைய அப்போஸ்தலர் இல்லை? இயேசுவினுடைய அப்போஸ்தலர் இல்லை. அப்போ மார்க்கு, சரி. அடுத்து இந்த எல்லா புத்தகங்களிலும் இடம்பெற்றிருக்கிற ஒரு காரியம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றின காரியங்கள் எல்லா புத்தகங்களும் இருக்குது. அவருடைய மரணத்தை பற்றியும் இருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் இருக்கிறது. இன்று உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்பதனால் நம்முடைய எல்லாருடைய வேத புத்தகங்களையும் எடுத்து இந்த 4 சுவிசேஷங்களிலும் இருக்கிற அந்த பகுதியை நாம் எல்லாரும் சத்தமாய் ஒன்றாய் வாசிக்க போகிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் 1-10 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு 16 1-10 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 24 1-11 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். கடைசியாக யோவான் 20 1-18 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். வேகமாக எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 28 1-10. ஓய்வு நாள் முடிந்து, எல்லாரும் படிக்கலாம். வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது.
காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்டே வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். மார்க் 16:1-10 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ஆரம்பிக்கலாம். ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே எனப்படுவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் எடுக்கும்படி அவர்களை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்க கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் போகும்போது பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியினால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அடுத்து லூக்கா 24:1-11 நான் வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசம் மிகுந்த வஸ்திரத்தை 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்ப போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. யோவான் 20:1-18 எல்லாரும் எழுந்து நின்று இதை வாசிக்கலாம். யோவான் 20:1-18.
வேத புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் அதை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 20:1-18. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தர் கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே கல்லறையிட குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றால். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். நம்ம எல்லாரும் உட்காரலாம். இப்போ கேள்விக்கான நேரம். நாம் 4 சுவிசேஷங்களில் படித்தோம். இந்த 4 சுவிசேஷத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறதா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் விசேஷமாக இருக்குது. சில இடங்களில் எக்ஸ்ட்ரா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் எனக்கு மிகவும் பிடித்த சுவிசேஷம் எதுவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. ஒருவேளை நான் எந்திரிச்சு நின்று படிக்க வச்சதுனால ஒருவேளை யோவானா இருக்குமோ அப்படி. யோவான் இயேசுவை ரொம்ப பிடித்த சீசன். எனக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இருக்கிறது 4, அதில் 1 யோவான் போச்சு. இப்போ மீதி 3 இருக்குது. லூக்கா, அடுத்து டாக்டர் தான் சொல்ல, அடுத்து மத்தேயு. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கிளாப் பண்ணிடுங்க எல்லோரும். யார்? மார்க். ஏன் மார்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவன் எழுதும் போது என்ன சொல்லி எழுதுறான்? யார் யார் போனாங்கன்ற பேர் சொல்கிறான். அதே மாதிரி தான் மத்தேயும் சொல்கிறாரு. லூக்கா கடைசியில் கிரெடிட்ஸ் கொடுக்குறாரு. யோவானும் பேர்களை சொல்லுகிறார். ஆனால் மார்க்கு கொஞ்சம் விசேஷமாக போய் என்ன எழுதுகிறாரு அப்படின்னா, கல்லறை இருக்குது, அந்த கல் ரொம்ப பெருசாக இருக்குது, யார் நமக்காக தள்ளுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க கவலைப்பட்டதை குறித்து என்ன பண்ணுறார்
சொல்லிக்கொண்டு கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான். நம்மளுக்கு என்னதான் பெருசு? கல்லறையின் முன்பு இருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில கல் இருக்குது? நான் உடனே யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம கிட்னியில் இருக்கிற கல்லை பற்றி சொல்லுவேன். நான் அதை சொல்லலை. நான் என்ன சொல்லணும்னா, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிற காரியங்கள் உங்கள் முன்பாக இருக்கிறது? எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு. இது ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம். அடுத்து இரண்டாவது காரியம், இந்த 4 சுவிசேஷங்களிலுமே ஒருவருடைய பெயர் விடாமல் வருது. அது யாருடைய பெயர்? இன்னைக்கு நான் மகதலேனா மரியாளை பற்றி தான் பேச போகிறேன் என்று அவருக்கும் தெரியாது. பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, மகதலேனா மரியாளை போல ஆராதனை என்ன சொன்னாங்க, முடிஞ்சோடனே வாஞ்சையோடு வருகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த விடுதலை கொடுப்பான்னு சொன்னார். நான் இன்று உங்களோடு கூட பேச வந்த தலைப்பு அல்லது பொருள் அல்லது கருப்பொருள் என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியாதவர்களை பற்றி நான் இன்று பேச போகிறேன். இந்த சபையிலே ஒருவேளை இயேசு இன்று நேற்று நான் நினைக்கிறேன், நேற்று என்னோட இப்போ இந்த வருஷம் கிராஜுவேட் ஆன ஒரு எம்டி ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். எப்படி இருக்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்? ஐ திங்க் ஐ வில் பி ப்ரீச்சிங் இயர். நான் என்னோடய சபையில் நான் ப்ரீச் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுறேன்னு இப்போ தான் அவர் சிலுவையில் அரைஞ்சு அவர் கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு இருக்கார். நாளைக்கு காலையில் தான் என்ன பண்ணுவார், அவர் உயிரோடு எழும்புவார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் எப்போ உயிரோடு எழும்பிட்டார், இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு உயிரோடு எழும்பார். ஒரு சிலர் சடங்கும் சம்பிரதாயமாக ஒருவேளை என்ன நினைப்பாங்க, இயேசு இன்று உயிரோடு எழுந்திருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நினச்சி ஆர்வமாக ஒருவேளை இந்த நாளை துவங்கும் போது இயேசு உயிர்த்து விட்டார் அப்படின்லாம் ஒருவேளை நீங்கள் எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறாகவே இருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் இன்று மகதலேனா மரியாளை போல வந்திருக்கிறீர்கள். நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் பேசும்போது, ஆக்சுவலாக நான் பேச வேண்டிய வார்த்தை பவுல் எழுதின நிருபங்களில் இருந்து ஒரு வார்த்தையை பேச வேண்டும் என்று தான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் நேற்று இரவு என்னோட ஆண்டவர் பேசியதனால் இந்த ஒரு நபரை பற்றி நீ என்ன பண்ண வேணும், பேச வேணும். குறிப்பாக இந்த ஒரு நபரை பற்றி பேச வேணும். ஏனென்றால் நம்மளுடைய சபையில் அநேகம் யார் உண்டு, மகதலேனா மரியாள்கள் உண்டு. அதில் மார்க் எழுதும் போது விசேஷமாக என்ன எழுதுகிறார் அப்படின்னா, அந்த 9வது வசனத்தில் அவர் எழுதும் போது என்ன சொல்கிறாரு, இல்லை 9வது வசனம் இல்லை, 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. மார்க் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் போதும். எத்தனை பிசாசு? 7 பிசாசு. 7ன்ற நம்பரே என்னதான்? ஆமாம், நீங்கள் 7 வார்த்தை பேசும்போது கேட்டேன். 7ன்ற நம்பரே என்னதான்? சாதாரண பிசாசு இல்லை, பரிபூர்ண பிசாசுங்க. எத்தனை பிசாசு? 7 பிசாசு ஓன ஒரு நபரை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? இல்லை, வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. முதல் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானது யாரிடத்திலே? 7 பேய் பிசாசு பிடித்த ஒரு நபரிடத்திலே. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். கவனமாக கேட்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு, அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய காரியங்களுக்கு எப்பொழுதும் ஒரு மனுஷன் பார்க்கிற விதம் என்னவென்றால், we need the perfect and right person. மிகவும் நேர்த்தியான, எல்லாவற்றிலும் செம்மையான ஒரு நபரை உலகம் தேடுகிறது. ஆனால் பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட ஒரு நபரை தேடுகிறது? எல்லாருடைய கண்களுக்கும் அவமானப்பட்டவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் உலகத்தினால் சிறிதும் அங்கீகரிக்கப்படாதவைகளையும்
பரலோக ராஜ்யம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று அப்படிப்பட்ட இயேசுவினுடைய கண்கள் இந்த சபையின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம் என்னவென்றால், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியைகளை செயல்படுத்தும்படியாக கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு பலவீனமான உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சிலர் யோசிக்கலாம், இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து, இப்படிப்பட்ட குடும்ப பின்னணியத்தில் இருந்து கர்த்தர் ஏன் என்னை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்து இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கலாம். நான் இயேசுவை அறியாதவள், இயேசு யார் என்று எனக்கு தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியாது, இயேசுவுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, மரித்து உயிரோடு எழுந்த இயேசு முதலில் தெரிந்து கொண்ட நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நபர். அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன என்று நமக்கு தெரியாது. ஒரு சிலர் சொல்லலாம், அவள் வேசித்தனத்தில் பிடிப்பட்டவள் என்று சொல்லி சிலர் சொல்கிறார்கள். ஆனால் வேதம் நம்மிடத்திலே இவர்தான் அவர் என்று சொல்லாதவரை நாமும் அதை அப்படியே எடுத்துக்கொள்வது. நம்ம வேதம் என்ன சொல்லுகிறதோ அதையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். விலை உயர்ந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றின ஒரு நபராக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பல உயரங்களை நீங்கள் பார்த்தவர்களாக இருக்கலாம். இயேசுவோடு கூட நேரத்தை செலவிட்டவர்களாக இருக்கலாம். முதலில் கர்த்தர் உங்களிடத்தில் தரிசனமானதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. தேவனுடைய ஆதீனத்திலே ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வர வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சபையில் நான் இருக்க வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட உயரங்களை நான் பார்த்திருக்கிறேன், தாழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை நாட் ஃபேவரபிள், உங்களுக்கு ஏற்றார் போல, நீங்கள் விரும்புவது போல இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். என் குடும்பத்தில் நான் சொல்லுகிற பேச்சை என் குடும்பத்தில் இருக்கிறவர்களே கேட்க மாட்டார்கள் என்ற நிலையில் இருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். நான் ஏன் இப்படிப்பட்ட பல கோணங்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இன்று இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியே போகும் பொழுது ஒரு காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே தான் இன்று இந்த சபையில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கவில்லை என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி அவமானங்களை நான் சந்தித்திருக்கிறேன். 7 பிசாசுகள் என்னிடத்தில் இருந்தது. நான் எல்லா சூழ்நிலைகளிலும் நெருக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தேன். எல்லாவற்றிலும் அவமானத்திலும் நிந்தையிலும் நெருக்கத்திலும் இருந்த என்னை கர்த்தர் தம்முடைய ஆதீனத்தின் திட்டத்திற்காக முதலில் எனக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. அமர்ந்திருக்கிற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த வார்த்தை நீங்கள் ஒருவேளை சாதாரணமாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை இங்கே கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது.
உங்கள் குடும்பத்தில், உங்கள் கோத்திரத்தில், உங்கள் வம்சத்தில் எல்லாம் நீங்கள் முதன்முறையாக கர்த்தரால் தொடப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாய் நீங்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் முதல் பிள்ளையாய் நீங்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கலாம். கர்த்தர் என்னை எதற்காக வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை, நான் எதற்காக இந்த சபையில் இருக்கிறேன் என்று ஒன்றும் கூட நீங்கள் தெரியாமல் இருக்கலாம். இதுவரைக்கும் உங்களுடைய சாட்சி சபையில ரொம்ப மோசமா கூட இருக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கும் நபராக நீங்கள் இருக்க வேண்டும். பாவத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், போன முறை நான் வந்தப்பவும் சொல்கிறேன், ஒருவேளை ரகசிய பாவங்களில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தரை தரிசிக்கிற கண்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மேலானவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். அவர் கேட்ட கேள்வி, மார்க்கில் அவள் கேட்கிறாள், யார் இந்த கல்லை எனக்காக தள்ளுவார்கள்? எவன் எனக்கு தள்ளுவான்? என்னுடைய சூழ்நிலை, I see a greater obstacle before me. என் வாழ்க்கையில் எனக்கு முன்பாக இருக்கிற ஒரு காரியம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. நான் பார்க்கிறது எல்லாம் யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்வார்கள்? இந்த சூழ்நிலையில் இருந்து, இந்த அவமானத்தில் இருந்து, இந்த நிந்தையில் இருந்து, இந்த வேதனைகளுக்கெல்லாம் அவர் மாத்திரம் எனக்கு இருந்தார். இந்த கல்லை யாருடைய வாழ்க்கையில் இருந்து தள்ளுவான் என்று சொல்லி கேட்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போவதற்கு முன்னாகவே, அவர்கள் போவதற்கு முன்பாகவே கல் தள்ளப்பட்டிருந்தது, கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. எனக்கு முன்பாக இருக்கிற கல், அது பிள்ளையினுடைய எதிர்காலமாக இருக்கலாம், ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம், பல கேள்விக்குறிகளா இருக்கலாம், அது என்னவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த கல், இயேசுவை நான் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எப்பொழுது புறப்பட்டு போகிறீர்களோ, நீங்கள் போவதற்கு முன்பாகவே உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடையாயிருக்கும் காரியங்களை எல்லாம் அது புரட்டி தள்ளுண்டு போக பண்ணும். ஜீவனுள்ள இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போகிறீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எனக்கு முன்பாக இருந்த கல்லை யார் மாற்றுவார்? நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களை யார் தெரிந்து கொண்டார்? இயேசு தெரிந்து கொண்டார். முதலாக அவருக்கு தரிசனமானார். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஒருவேளை கல் புரட்டி போடப்படும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை மாறப்போகிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து ஆறுதல் பட்டுக்கொள்ளலாம். அது நீங்கள் பட்டுக்கொள்ளலாம். ஆண்டவர் ஒருவேளை அப்படி கிரியை செய்கிறார் என்றால் எனக்கும் மகிழ்ச்சி தான். பரிசுத்த ஆவியானவர் அப்படி கிரியை செய்யட்டும். ஆனால் சபையின் நிலை என்ன, உங்களுடைய என்னுடைய நிலை என்ன அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார், என்னுடைய தரிசன கண்கள் அதை பார்க்கட்டும், நல்லது. இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார், நாம் எல்லாரும் அதை கொண்டாடுகிறோம், நல்லது. நீங்கள் ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டிறைச்சி சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம், பாம்பு கூட சாப்பிடலாம், சமைத்து நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம். உயிர் தெழுந்த இயேசுவை நான் கொண்டாடுகிறேன், எல்லாம் நல்லது. ஆனால் நம்முடைய நிலை என்ன என்பதை ஆவியானவர் என்று விளக்கி காட்ட விரும்புகிறார். யோவான் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
போதும். இந்த வசனத்தை எல்லாரும் படிக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 13வது வசனம். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இன்றைக்கு வார்த்தை ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜ் தான். சின்ன சின்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பெரிய எக்ஸ்பாசிட்டரி சர்மன் அப்படிலாம் கிடையாது, சின்ன வார்த்தை தான். ஆனால் இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். அவர் சொல்லுகிறார், இயேசு நின்று கொண்டிருக்கிறார், ஆனால் அவள் அதை அறியாதிருக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை அது உங்கள் வீடாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நான் என் மனைவி கிட்ட பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என் கணவர்கிட்ட தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என் பக்கத்து வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன வேணாலும் பேசி விடலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். மரித்து போன சூழ்நிலையில் இருக்கிற நீங்கள், மரித்தவர்களாகவே இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகளில் எல்லாம் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை அறியாததினால், எனக்கு என்ன தோன்றுகிறதோ அவைகளை எல்லாம் நான் செய்து விடுவேன். எனக்கு இயேசு என் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், இயேசுவை நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். உயிர்த்தெழுதலின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் என் ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். ஏன் என்னை அவர்கள் கனப்படுத்தவில்லை? என்னுடைய சுயத்திலே நான் வாழுவேன். என்னுடைய மேன்மை, என்னுடைய பெருமை, என்னுடைய அகந்தை, என்னுடைய இச்சை, என்னுடைய பாவம், நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடுவேன். மரித்து போன சூழ்நிலையில் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாத நமக்கு வேண்டுவது, தேவைப்படுவது எல்லாம், என்னோடு கூட இரு, இயேசு இருக்கிறார் என்பதை பார்க்க தவறிவிட்டு, பாவத்திலும் இச்சையிலும் எனக்கு நான் எப்படியெல்லாம் வாழ வேண்டுமோ அப்படியெல்லாம் நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லி, உன் வாழ்க்கைக்கு, நம் வாழ்க்கைக்கு நாமே ஒரு கதை எழுதுகிறவர்களாம் இருந்தோம் என்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவின் கிரியையை நம் வாழ்க்கையில் ஒரு நாளும் பார்க்க முடியாது. சபையில் இருக்கும் சூழ்நிலைகளை, நான் கேட்பவைகளை எல்லாம் நான் நினைக்கும் பொழுது இதை மாத்திரம் நான் நினைப்பேன், ஏன் நம்முடைய சபையில் உயிர்த்தெழுந்த கிரியைகள் வெளிப்படவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த கிரியைகள் வெளிப்படவில்லை? என்னுடைய வாழ்க்கை குறித்த கேள்வியா? ஒன்றும் தெரியவில்லை. என்னுடைய எதிர்காலத்தை குறித்த கேள்வியா? ஒன்றும் புரியவில்லை. குடும்பத்தில் நடப்பவைகள், சபையில் நடப்பவைகள், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள், ஏன் இன்னும் உயிர்த்தெழுந்த இயேசுவை எங்களால் பார்க்க முடியவில்லை என்று பார்த்தால், நின்று கொண்டிருக்கிற இயேசுவை நாம் அறியாமல் இருக்கிறோம்.
என் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். எனக்காக உனக்காக சிலுவையில் மரித்த அந்த இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல், உங்களோடு என்றும் இருக்கிற ஒரு இம்மானுவேலும் எபினேசரும் ஆகிய ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அது 7 மடங்கு எரிகிற அக்கினியின் நெருப்பு சூளையாக இருக்கலாம். நீங்கள் 3 பேர் மாத்திரம் அங்கு உலாவுகிற ஒரு நாளாக கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையில் 4வதாக ஒரு நபர் வந்து அவர்களோடு கூட நடக்கிறதையும், அவர்களோடு கூட பேசுகிறதையும், அவர்களோடு கூட சம்பாஷிக்கிறதையும் இந்த உலக மக்கள் கண்டார்கள். வெளியே வந்து பார்த்தால் அவர்கள் மீது ஒரு தீக்காயம் கூட படவில்லை, ஒரு மயிராகிலும் அது எரிந்து போகவில்லை. உயிர் தெழுந்த இயேசுவினுடைய கிரியை இதை பார்க்கிலும் பெரிதாகவும் வல்லமை மிக்கதாகவும் இருக்கும். ஆனால் உன்னோடு கூட நின்று கொண்டிருக்கிற இயேசுவை நீ பார்க்க தவறுகிறாய். சபைக்கு வந்தால் கண்களுக்கு தெரிவதெல்லாம் நான் மாத்திரம்தான். என்னை எப்படி அவர்கள் ஒரு வார்த்தை அப்படி சொல்ல முடியும்? அவர்கள் இயேசு சொல்கிறார், அவரை துப்பி, அவரை அடித்து, அவரை நொறுக்கி சிலுவையில் சுமந்திர போதும் அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். சபையில் இருக்கும் உன் சகோதரனை, சபையில் இருக்கும் உன் சகோதரியை மன்னிக்க கூட தயாராக இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசு உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையா என்ற கேள்வி உங்களுக்கு வர வேண்டும். இது எதற்காக ஆவியானவர் சொல்கிறார் என்றால், உங்களை மன்னிப்பதற்காக இல்லை, உங்கள் சகோதரனை மன்னிப்பதற்காக இல்லை. அவர்கள் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதற்காக அல்ல. நீங்கள் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதற்காகவும் இல்லை. உயிர் தெழுந்த இயேசுவினுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும் என்றால், இந்த இயேசுவை நாம் கண்டுகொள்ளவில்லை என்றால் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்காது. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வயதாகி விட்டது, என் வாழ்க்கை ரொம்ப வயதான ஒரு வாழ்க்கை, என்னால் என்ன செய்ய முடியும்? என்னிடத்துல சம்பாத்தியம் இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை சிறு பிள்ளைகள் நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிற்கிறவராய் காண்கிற நபர்களால் அவர்கள் போகிற இடத்தில் எல்லாம் விடுதலை நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். இவர்கள் ஒன்றும் செய்யாமலேயே பிசாசுகள் அவருடைய நாமத்தை அறிக்கையிடும். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. இவரை விசுவாசிக்கிறவர் இவர் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி கர்த்தர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களிடத்திலே உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் செய்கிற காரியங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிரான காரியங்களை செய்யலாம். ஒருவேளை உங்களோடு கூட நிற்கிற இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் உங்களை மாத்திரம்தான். அவன் எனக்கு செய்த துரோகத்திற்கு ஒரு நாளும் அவனோட நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். அவன் எனக்கு செய்த துரோகத்திற்கு ஒரு நாளும் அவனை நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். அவன் என்னை ஏமாற்றி இருக்கிறான், ஒரு நாள் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். எனக்கு விரோதமா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பேசுறான், ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறார். நீ அவரை அறியவில்லை, நான் அவரை அறியவில்லை, நாம் அவரை அறிய தவறிவிட்டோம். இந்த சபை இந்த இடத்துல காலியா இருக்குன்னா அதற்கு காரணம் யார்? நான். இந்த சபையை பார்க்கும் பொழுது சொல்லணும், இந்த சபை இந்த இடத்துல ஆத்துமாக்கள் குறைவுள்ளதா இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார்? நான். ஏன் என்னிடத்தில் இருக்கிற இயேசுவை அவர்கள் காணவில்லை? இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் கிரியை நான் இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை அற்று போய் உங்கள் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிகளில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால்,
உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இதுவரை நீங்கள் ஜெபித்து ஒரு மாற்றமும் நடக்கவில்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்து ஒரு மாற்றம் நடக்கவில்லை, உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஜெபித்து ஒரு மாற்றம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில், உங்களுடைய ஹஸ்பண்ட் பக்கத்தில், உங்களுடைய மனைவியின் பக்கத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். அவர் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அவர் மாற்றுகிற கிரியைகள் வெளிப்படுத்தும் பொழுது, எந்த மனுஷனாலும் எந்த ராஜாவாலும் தடுக்க முடியாத, தடை பண்ண முடியாத மேன்மையுள்ள கிரியைகளை, ரட்சிப்பின் அனுபவங்கள் உங்கள் சபையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பிரயாசப்பட்டது அல்ல, இதுவரை நீங்கள் முயற்சி பண்ணது அல்ல, இதுவரை நீங்கள் அழுது கொண்டிருந்தது அல்ல. இதுதான் பிரச்சனை. சபையில் எல்லாரும் என்ன பண்ண, அழுது கொண்டிருக்கிறார்கள். எங்கே இயேசுவை நான் பார்க்க போகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்திருந்த நம்பிக்கை எல்லாம் அற்று போனது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு என்னும் நாமமுள்ள கிறிஸ்து இயேசு உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட போகிற விதங்களை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது. இதற்கு முன்னாடி போன 2 சீஷர்கள் பார்த்தார்கள், அவர் உயிரோடு இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர் உயிரோடு எடுக்கப்பட்டார் என்று சொல்லி. ஆனால் இன்றும் மகதலேனா மரியாள் கல்லறையின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக? யாராவது எப்படியாவது எனக்கு அந்த இயேசுவை தர மாட்டார்களா? அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் அறியாமல் இருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆனால் நாம் அறியாமல் இருக்கிறோம். 3வது காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கவனமாக கேளுங்கள். இயேசு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், எனக்கு தெரியும். இயேசு என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதை என்னால் பார்க்க முடியவில்லை, நான் அறியாமல் இருக்கிறேன், உண்மைதான். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு முன்பாக சென்ற 2 சீஷர்கள் பார்த்து விசுவாசித்த போதிலும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இயேசு என்னோட பேச மாட்டாரா? என் வாழ்க்கையில இயேசுவை நான் கண்டடைய முடியாதா என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், அநேக ஜெபங்களுக்கு பதிலளிக்காமல், பதில் கிடைக்காமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கவனமாக கேளுங்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசுடைய கிரியைகளை பார்க்க வேண்டும்? கைகளை உயர்த்தி காமிங்க. எத்தனை பேருடைய குடும்பத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுடைய கிரியைகளை பார்க்க வேண்டும்? கைகளை உயர்த்தி காமிங்க. இப்பொழுது என்னுடைய உள்ளான காரியங்கள், என்னுடைய சுவாபங்கள் எல்லாம் இன்று இந்த உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய கிரியைகள் என்னிலே மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எழும்பி நிற்கலாமா? என்னுடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த இயேசுவின் கிரியை, எல்லாரும் கண்களை மூடி, யாரும் கண்களை திறக்க வேண்டாம். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியை பார்க்க முடியாதபடிக்கு என்னுடைய சுவாபங்களில் எல்லாம் ஒரு மாற்றம் எனக்கு தேவை. நினைப்பவர்களை ஆவியானவர் இன்று விசேஷமாக உங்களோடு பேச போகிறார். இருதயத்தில் கைகளை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய சுவாபங்கள் மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய குணங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த மாற்றத்தை கொடுக்கிறது யார்?
பரிசுத்த ஆவியானவர். நான் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன்? அது சொல்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். 14வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கிறோம் என்றால் என்ன போட்டிருக்கிறது? யோவான் 20. போதும். என்ன கேட்குற? இப்போ 2 பேர் வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க? அவர் உயிர் தெளிந்து விட்டார் என்று சொல்லி விசுவாசித்து போயிட்டாங்க. ஆனால் இந்த அம்மா இயேசுவின் இடத்துல என்ன கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? நல்லா கவனமாக கேளுங்க. அவரை தோட்டக்காரன் நினைச்சிட்டு என்ன சொல்றாங்க? நீர், எல்லாரும் சத்தமா வாசிங்க, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அந்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் பக்கத்தில் இருக்க அந்த மகதலேனா மரியாதை தட்டுங்க. ஏன்னா அவங்களும் உன்னை தட்டட்டும். பக்கத்தில் இருக்க நீங்கள் மகதலேனா மரியாதைனா அங்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மரியாதை உங்களை தான் தொடுங்க. பக்கத்தில் இருக்க உங்களை தட்டி சொல்லுங்க, நீங்கள் எந்த இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேளுங்க. 2 பேர் விசுவாசத்தோட போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? அவர் உயிரோடு எழுந்து விட்டார்னு போயிட்டாங்க. அம்மா இன்னும் எங்கே நிற்கிறாங்க? கல்லறையின் முன்னாடி தான் நிற்கிறாங்க. இன்னும் என்னதான் தேடிட்டு இருக்காங்க? இயேசுவை தான் தேடுறாங்க. இன்னும் அட்வான்ஸா போய் இயேசு கிட்டயே போய் என்ன கேட்குறாங்க? உங்க உடம்ப, உங்க உடலை எங்க வச்சிங்கன்னு சொல்லுங்க, அந்த இடத்தை மட்டும் காட்டுங்க, நான் போய் அதை எடுத்துக்கொள்கிறேன். சடங்கும் சம்பிரதாயமான ஜெபம். சபைக்கு வருவது எதற்காக? எப்படியாவது நான் இயேசுவின் இடத்திலிருந்து எதையாகிலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவை நீங்கள் நினைத்த பொழுதெல்லாம், நீங்கள் தேடும் பொழுதெல்லாம், நீங்கள் கேட்கிற பொழுதெல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்கு அவர் மரித்த சரீரம் கிடையாது. அவர் ஜீவனோடு கிரியை செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். இன்னும் நினைப்பு என்னன்னா, கர்த்தர் எனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் இன்னும் கல்லறைக்கு உள்ளே இருக்கிறது. அதை யாரோ ஒருவர் என்ன பண்ணிவிட்டார்? எடுத்து போயிட்டார். என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையே அந்த சிஸ்டர் தான். என்னுடைய மேன்மைக்கு தடையே என் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த நபர் தான். நான் முன்னேறக்கூடாதுன்றதுக்கு எனக்கு விரோதமா செய்யறது யாரு? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், யார் எடுத்துக்கொண்டு போன காரியத்தை குறித்து சமூகத்தில் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, என் வேலையில மேன்மை இல்லை, நான் எதை செய்தாலும் எனக்கு ஒரு மேன்மை இல்லை, என் குடும்பத்தில் ஒரு மேன்மை இல்லை, நான் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. எல்லாம் கவனமாக இந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தை உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நான் எவைகளை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறேனோ, நான் எவைகளை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ, நான் எவைகளை எல்லாம் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி ஏமாற்றப்பட்டிருக்கிறேனோ, கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிற இயேசுவை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் எவைகளெல்லாம் குறைவுள்ளவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, உங்கள் குறைவுகளை அவராகவே எல்லாவற்றையும் தம்முடைய மகிமையில் நிறைவாக்குகிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது.
பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, யாரும் எடுத்து போடாத ஒரு மேன்மை, யாரும் எடுத்து போடாத ஒரு சமாதானம். பக்கத்தில் இருக்க கைகளை பிடிங்க. நிறைய கைகளை பிடிக்க மாட்டேன், கைகளை பிடிங்க. முகத்தை பாருங்க, அவங்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, யாரும் எடுத்து போடாத, யாரும் உங்களிடத்தில் பிடுங்க முடியாத, யாரும் உங்களிடத்தில் திருட முடியாத, எவர்களும் உங்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாத சமாதானத்தையும் மேன்மையையும் நன்மையையும் சுகத்தையும் ஜீவனையும் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஐயோ எடுத்துட்டு போயிட்டாங்களே. இயல்பே என்னதான், நம்மளுடைய பேக்கை எங்கேயாவது மறந்து வச்சுட்டோன்னு வந்தோன்னா முதல்ல நமக்கு என்ன தோணும்? ஐயோ யார் எடுத்துட்டு போனாங்களோ அப்படின்னு தான் தோணும். நான் எங்கே மறந்து வச்சேன்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இப்படி என்னை யார் இப்படி பண்ணா? ஒரு சின்ன உடம்பு வலியாக தான் இருக்கும். நல்லா ஜெபிக்கிற ஜப வீராங்கனையாகிற பெண்களுக்கு என்ன யோசனை வரும்? யார் செஞ்சிருப்பாங்களோ? பில்லி சூனியமாக இருக்குமோ? ஒருவேளை எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. என்னைக்கும் வராத அவங்க என் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அன்னையிலிருந்து எனக்கு உடம்பு வலி. நைட்டு நான் கனவுல பார்த்தேன், ஒரு கருப்பு உருவம் வந்துட்டு போச்சு. அது வந்ததுலேருந்து எனக்கு காய்ச்சல். இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொரு வெள்ளை உருவம் வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு காய்ச்சல் சரியாயிடும். உருவங்கள் வந்துட்டு போறதை அல்ல, இயேசு உயிர் தெழுந்தவராய் நம்முடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? எதிர்பார்ப்பேன்னு சபைக்கு நம்ம வரும்பொழுது ஒருவேளை கர்த்தர் எனக்கு அதை தருவார் என்று சொல்லி, ஒருவேளை கர்த்தர் எனக்கு அந்த மேன்மையை கொடுப்பார் என்று சொல்லி, ஒருவேளை கர்த்தர் எனக்கு அதை நடத்துவார் என்று சொல்லி, ஒருவேளை என்னுடைய மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல மறைந்திருக்கிறது, நான் அதை தேடி கண்டுபிடிக்க இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இயேசு வருவார், அவரிடத்தில் நான் கேட்பேன், ஐயா என் வாழ்க்கையில் எனக்கு வீடு கொடுங்க, ஐயா என் வாழ்க்கையில் எனக்கு நன்மை கொடுங்க, ஐயா என்னுடைய வேலையில் ஒரு மேன்மை கொடுங்க. அது அல்ல உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியைகள். இந்த அதுக்கப்புறம் நடக்கிறதா ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். வெறும் சடங்கும் சம்பிரதாயமாக நினைத்து கொண்ட இந்த வாழ்க்கை. இயேசு மகதலேனா மரியாளை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மரியாளே என்றார். அதற்கு அவள் என்ன சொல்கிறார்? அற்புதமான ஒரு வார்த்தை. சபைக்கு தேவை அது மட்டும்தான். அந்நிய பாஷைகளிலும் தீர்க்க தரிசனங்களிலும் தரிசனங்களிலும் நீங்கள் எப்பேற்பட்ட உயரங்களில் இருந்தாலும் இயேசுவின் சத்தத்தை கேட்க தவறுவீர்கள் என்றால் கல்லறையிலே தொலைந்து போன இயேசுவை உங்கள் வாழ்க்கை முழுவதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவை ஒரு நாளும் உங்களால் பார்க்க முடியாது. அறியாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே, எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறீர்கள்? இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் போதகராய் இருக்கிறாரா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். இயேசுவை நான் மருத்துவராய் பார்த்திருக்கிறேன், இயேசுவை நான் நன்மை செய்கிறவராய் பார்த்திருக்கிறேன், இயேசுவை ஒரு பேங்கரா நான் பார்த்திருக்கிறேன், இயேசுவை பணம் தருகிறவராய் நான் பார்த்திருக்கிறேன், இயேசுவை சுகம் தருகிறவராய் நான் பார்த்திருக்கிறேன், இயேசு என்னுடைய வாழ்க்கையில என்னென்னவோ சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை போதகரே என்று சொல்லி அழைக்கும் அனுபவம் ஒருவேளை நம்மிடத்தில் இல்லை என்றால், அவரால் போதிக்கப்பட்டு நடத்தப்படுகிற அனுபவம் நம்மிடத்தில் இல்லை என்றால், சபையில் உயிர்த்தெழுந்த கிரியைகளை நாம் பார்க்க முடியாது. பாடல்களை பாடலாம், விதவிதமான ஆடைகளை உடுத்தலாம், அழகழகான பாடல்களையும் வரிகளையும் நாம் இயற்றலாம், பாடலாம், பேசலாம்.
ஆராதிக்கும் பொழுது கைகளையும் கால்களையும் எந்த நேரத்திலும் குலுக்க முடியாத அளவிற்கு நீங்கள் குலுக்கலாம், தட்டலாம், ஆடலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். இயேசுவின் வார்த்தை உங்களிடத்திலே இல்லை என்றால், அவர் அனுதினமும் உங்களை போதித்து நடத்துகிற மெய்ப்பனாக இல்லை என்றால், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது அவருடைய சத்தம் கேட்கவில்லை என்றால் உங்களால் சொல்ல முடியாது, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது, என் சத்துருக்களுக்கு எல்லாம் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசுவை, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஒரு நாளும் தயாராக இல்லை. எத்தனை பேர் வேதத்தோடு நேரம் செலவிடுறீங்க? நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இயேசுவை பற்றி பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், இயேசுவுக்காக பலர் பேசுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள், இயேசுவினால் பலர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் இந்த வார்த்தையோடு நீங்க செலவிட பண்ணுகிறீங்களோ அவ்வளவு நேரம் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதத்தோடு நீங்கள் அமருங்கள். உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு, இந்த வேதத்தை எடுத்து, வயதானவர்களாக இருக்கலாம், சிறிய பிள்ளையாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், நீங்கள் எந்த வயதினராக கூட இருக்கலாம், ஒருவேளை நாளைக்கு மரணம் என்று சொல்லி இருக்கிற நிலையில் கூட நீங்க இருக்கலாம். I can challenge you with this. End stage cancer, கடைசி கட்ட இறுதி கட்ட புற்றுநோய் வியாதி உள்ளவர்களாய் கூட நீங்கள் இருக்கலாம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை எடுத்து படுக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியைகள், சரீரம் மரித்து மாய்ந்து மண்ணாகி போய்விடும். ஆனால் இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கிற ஆவி, இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்றால், இயேசு நமக்குள்ளாய் இருப்பார் என்றால், அநேகரை மாற்றும்படியாக உயிர்த்தெழுந்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் அது செய்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மார்க்கு அதிகாரத்திலே இதற்கு முன்பாக பயமும் திகிலும் பிடித்தவர்களாய் ஒருவரிடத்திலும் இயேசுவை பற்றி அறிவிக்காத இருந்த பெண்களுக்குள்ளே அந்த இடத்தில் சொல்கிறார், முதலில் இயேசு மகதலேனாமரியாருக்கு தரிசனமானார். அவள் செய்த காரியம் என்ன? அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற எல்லாரிடத்திலும் போய் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிவித்தாள். பயந்த சுவாபமுடையவர்கள், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள் இயேசு தனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு எல்லா வார்த்தையையும் கர்த்தர் யாரிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தெரிவிப்பார்கள், மாற்றுவார்கள். ஒருவேளை குடும்ப பிரச்சனையில், குடும்ப சூழ்நிலைகள் நீங்கள் எதிர்பார்த்ததை போல இல்லாமல் உடைந்து போன உடைக்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்கலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மை இல்லாதவர்களாக இருக்கலாம். நீங்க எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் உங்களிடத்திலே சொல்கிற வார்த்தை, இன்று பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் உங்களுக்கு தரிசனமாகிறார். எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் பயந்து நீ கண்ணீரோடு இருந்தாயோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும். நான் இப்பவும் சொல்கிறேன், இயேசுவை பற்றி பேசுகிற அநேகருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாம், நல்லது. யூடியூபிலும் வெளியிடத்திலும் எல்லாவற்றிலும் பல பிரசங்கங்களையும் பல வெளிப்பாடுகளையும் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் இந்த வேதத்தை எடுத்து அதை படித்து
தியானிக்கிற நபராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பதை யாராலும் தடை செய்ய முடியாது. யாராலும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் குறைஞ்சது 1 மணி நேரம் நான் வேதத்தை மட்டும் வாசிக்கிறேன், வேதத்தை கேட்கிறது அல்ல, நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கைகளை உயர்த்தி காமிங்க. குறைந்தது 1 மணி நேரம் நான் வேதத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையில் வேதத்தை வாசிக்கும் பழக்கம், வேதத்தை தியானிக்கும் பழக்கம், வேதத்தை தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற பழக்கம் நம்ம எல்லாருக்கும் தேவை. நீங்கள் எதை மறக்கிறீர்களோ இல்லையோ, யாரெல்லாம் கல்யாணமான எந்திரிச்சு நில்லுங்க. கல்யாணமாய் இன்னைக்கு கணவர் மனைவியா இந்த சபையில் இருக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. நீங்க எவ்வளோ வயதுள்ளவர்களா இருக்கலாம், எந்திரிச்சு நில்லுங்க. கணவனும் மனைவியா இருக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. முடிந்தால் உங்கள் மனைவி இருக்கிற இடத்துல நீங்கள் கணவர் இடத்துல வந்து உங்கள் கைகளை பிடிக்கும்படியாக நான் கேட்கிறேன். கணவனும் மனைவியாக இருக்கிறவங்க சீக்கிரம் சீக்கிரம் உங்களுடைய கனவுல தனியாக இருக்கிறவங்க அப்படியே இருங்க. கல்யாணமாகி தனியாக இருக்கிறவங்கலாம் இங்கே இல்லை, அதனால் கல்யாணமானவங்க எல்லாம் உங்கள் கைகளை பிடிங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க போகிறீர்கள். நீங்களா முடிவு பண்ணி ஒரு நேரத்தை 1/2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் அப்படின்னு நான் சொல்லலை, எவ்வளவு நேரம் வேணாலும் அமர்ந்து வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். உங்கள் குடும்ப ஜெபங்கள்ல நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது. வார்த்தையை வாசிக்க வேண்டும், இந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த வேதத்தை மனப்பாடம் செய்ய முடியும் என்று சொன்னால் அதையும் நீங்கள் செய்யலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க, நான் குடும்பமாக அமர்ந்து நான் வாசிப்பேன். இவர்களுக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சபையில் நீங்க தந்த பிள்ளைகள் ராக்கிலா பிரிஸ்கிலாவை போல இவர்கள் செயல்பட வேண்டும். அநேக குடும்பங்களை மாற்றுகிற உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையின் கிரியைகள் இந்த பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்க. அடுத்து, ஒருவேளை குடும்ப தலைவர்களாக குடும்ப தலைவிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கலாம். குடும்பத்தை நடத்துகிறவர்கள், தலைமை நிலையில் இருக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு நில்லுங்க. அநேக பெண்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சம்பாதித்து குடும்பத்துக்கு கொடுக்கிறவர்களாக, ப்ரொவைட் பண்ணுறவங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எந்திரிச்சு நில்லுங்க. நீங்கள் எதை செய்தாலும் இன்று ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் வேதத்தை வாசிப்பேன், இயேசுவினுடைய சத்தத்தை என் காதுகள் கேட்கட்டும். அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது நான் போதகரே என்று சொல்லி அவரை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவரோடு கூட இருக்கிற நெருக்கத்தில் நான் வளருவேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தும்படி நான் கேட்கிறேன். இயேசுவே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பதற்கு நான் முழுமையும் ஒப்புக் கொடுக்கிறேன். வாழ்க்கை மாறட்டும், உயிர்த்தெழுந்த கிரியைகள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாலிபர்கள் எழுந்து நில்லுங்க. வாலிபர்கள், சிறு பிள்ளைங்களும் எந்திரிச்சு நில்லுங்க. நீங்க பார்க்கிற இந்த சந்ததி, நீங்க நல்லா கவனமா கேளுங்க. நீங்க பார்க்கிற இந்த சந்ததி நீங்கள் மரித்த பிறகு, நல்லா கவனிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்கள் மரித்த பிறகு குறைஞ்சது ஒரு
30 ஒரு அதிகபட்சமான வருஷங்கள் அவர்கள் இந்த உலகத்தில் நீங்க இல்லாம எப்படி இருக்க போறாங்க? வாழ போறாங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த சந்ததியை வார்த்தையிலே வளர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு, கடமை? சபையினுடைய கடமை. தேவனுடைய வார்த்தை எவர்கள் நேரம் படிக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நீங்க எவ்வளவு நேரம் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. கேட்பது, எதிர்பார்ப்பது, ஆசைப்படுவதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க எவ்வளவு அற்பமானவர்களாக இருக்கலாம், உங்களிடத்துல ஒருவேளை ஞானம் இல்லாமல் இருக்கலாம், உங்களிடத்துல அறிவு குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், நீங்க ஒருவேளை பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய சுவாரஸ்யமான ஒரு நபராகவோ அழகானவராகவோ அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது பாபிலோனிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள். அவருடைய சித்தத்தை செய்தார்கள். உங்களுடைய முகங்கள் பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை கொண்டு செல்கிற ஜீவனுள்ள தேவனுடைய கருவிகளாக நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நான் நேரத்தை செலவிடுவேன் என்று சொல்லி கைகளை உயர்த்தி காமிங்க. ஒரு இருதயத்தில் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நான் எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்றது நீங்கள். நான் உங்களிடத்துல நான் அதை ஃபோர்ஸ் பண்ணலை. ஆனால் உங்களுக்கு ஒன்று தேவை, இயேசுவினுடைய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு தேவை. என்னால் எவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியுமோ அவைகளை நான் மனப்பாடம். கண்களை மூடிக்கொள்ளலாமா? நம்ம எல்லாரும் கைகளை அவர்களுக்கு நேரம் நிறுத்தோம். ஆண்டவரே, நீ தந்த ஆசீர்வாதங்களாகி இவர்களை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர், நீ நல்ல ஈவுகளை நீர் கொடுத்திருக்கிறீர். உடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, மகதலேனா மரியாள் போய் சொன்ன பொழுது சீஷர்கள் பரவசமடைந்து வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஒரு பெரிய அற்புதம் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன இல்லை? அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க என்ன பண்ணலை? நம்பலை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஊழியம் அற்பமாக இருக்கலாம், அவர் சொல்கிற வார்த்தை அற்பமாக இருக்கலாம், நீங்கள் இந்த சபையில் இருக்கிறது கூட அநேகருக்கு அற்பமாக தெரியலாம். ஆனால் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கிரியை செய்ய போகிறார். அவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். அநேகம் பேர் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்பதை மகதலேனா மரியாள் ஒரு நாளும் யோசித்ததும் இல்லை, அதை நினைச்சு பார்த்ததும் இல்லை, கனவுல கூட நினைச்சது கிடையாது. கர்த்தர் உங்களை அற்பமான வேலைக்கு தெரிந்து கொண்டால், அற்பமாக தோன்றினால், உங்கள் அற்பமான ஆரம்பத்தை, ஊழியத்தை, எல்லாவற்றையும் அவருக்கென்று மேன்மையாக எண்ணி செயல்படுத்துங்கள். இதோ நாட்கள் வருகிறது, இந்த சபை ஆத்துமாக்கள் இருக்க முடியாத அளவிற்கு அநேகம் பேர் வரலாம். நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் கிரியை செய்யலாம். விடுதலை நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அன்று அந்த நேரத்தில் சபை கூட உங்களை பார்க்காமல் கனப்படுத்தாமல் இருக்கலாம். பரலோக ராஜ்யம் உன்னை பார்த்து கொண்டிருக்கும். பரலோக ராஜ்யம் உங்களை கவனித்து கொண்டிருக்கும். நீங்கள் அங்கு போய் நிற்கும் பொழுது, உங்கள் பேரை சொல்லி அழைக்கும் பொழுது, போதகரே என்று சொல்லும் போது அதற்கு முன்னமே அவர் சொல்லுவார், உண்மையும் முற்றமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தால் நான் உன்னை இன்று அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கப் போகிறேன். வா, வந்து நான் உனக்கு வைத்திருக்கிற இந்த சந்தோஷத்திலே என்னோட கூட நீ பங்கு பெற வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையை மாத்திரம் உங்கள் முன்பாக வைத்து, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மேன்மையை மாத்திரம் நீங்கள் எதிர்பார்த்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்பமான ஊழியமாக இருந்தாலும் சரி,
அற்பமான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதை அற்புதமாக மாற்றுகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்றால், அவரோடு கூட பயணிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நாம் அறியாமல் இருந்தோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இயேசு உயிர்த்தெழுந்தவர், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே, நான் வேற பல காரியங்களை எதிர்பார்த்து நான் ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். இன்று நீர் எனக்கு சொன்ன இந்த வார்த்தையை நான் உரிமையாக்கி கொள்கிறேன். உயிர் தெளிந்த இயேசுவின் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டும். உயிர் தெளிந்த இயேசுவின் கிரியைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டும். ரிமா கஷகனருதுனி மலஷிகனரித்தன மரஷிரதிரமா ரிகன மரஷி கந்தின மலஷி அந்தினரி கந்தின மரஷி கந்தினமா. சபையை நான் முழுவதுமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில கண்ணீரோடு, பல தேவைகளோடு, பல அவமானங்களோடு, பல நிந்தைகளோடு இன்று ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ என்று சொல்லி நீ நினைத்திருக்கிறாய். வாழ்க்கையில் நான் மேன்மைகளை இழந்து விட்டேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேன்மைகள் தடை செய்யப்பட்டதோ, தாமதமாகிறதோ, என்ன நடக்க போகிறது? இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாம் அனைவரும் பார்க்க போகிறோம். முதலில் கர்த்தர் தரிசனமானது அற்பமான ஒரு ஆரம்பம். கர்த்தர் இந்த சபையை, இந்த ஊழியத்தை அதற்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவே, என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் நான் உம்முடைய கரத்தில் தருகிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அநேகர் கண்டு பார்க்கும்படியாக கரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம்.